அனுர அரசின் இரட்டை வேடம் அம்பலப்படுத்திய ஆசிரியர் சங்கம். 13வது திருத்த சட்டம் குறித்து அனுர அரசின் நிலைப்பாடு. கடற்தொழில் அமைச்சர் வெளிப்படை. அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயார் நிலையில் மகிந்தவின் நம்பிக்கை. ரணில் சஜித் இணைவுக்கான முயற்சி விமர்சிக்கும் அமைச்சர். வடக்கு உட்பட நாட்டின் 9 மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள். விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. பாரிய போராட்டங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி அதிரடி கைது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு 6% ஒதுக்க வேண்டும் என்று முன்னைய அரசுகளை வலியுறுத்திய தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்த நிலையில் போர் இல்லாத போது பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏன் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது: கல்விக்காக அரசாங்கம் 271 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதே வேளை பாதுகாப்பிற்காக 614 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு 76 பில்லியன் ரூபாவாகும். அதேவேளை கல்விக்கான மூலதன செலவு 65 பில்லியன் ரூபாவாகும் என தெரிவித்த அவர் கல்விக்காக அதிகளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு 6% மற்றும் 3% ஒதுக்குமாறு கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் அண்மையில் கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நடாத்தியது. வட்வரியை நீக்க வேண்டும், பாடசாலை உபகரணங்கள், சீருடைகள், புத்தகங்களின் விலையை குறைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் இதன்போது வலியுறுத்தப்பட்ட குறிப்பிடத்தக்கது. போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இனிவரும் தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும், நாம் மீண்டெழுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வீழ்ந்துவிட்டது, இனி அந்த கட்சிக்கு மீழ்ச்சி எழுச்சி இல்லை என்று எவரும் தப்பு கணக்கு போடக்கூடாது. இறுதியாக நடைபெற்ற 2 தேர்தல்களிலும் எமக்கு தோல்விகளை தந்தாலும் நாம் அதனை படிக்கற்களாக மாற்றியுள்ளோம். இனிவரும் தேர்தல்கள் எமக்கு சாதகமாகவே அமையும். அதாவது அந்த தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும், நாம் மீண்டெழுவோம். தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்த சட்டத்தினை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதை நீக்குவதற்கு நாங்கள் முடியவில்லை என கடற்தொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 13வது திருத்த சட்டம் தொடர்பாக நாங்கள் என்ன கருதுகின்றோம் என்பதை விடவும் தமிழ் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாகும். தமிழ் மக்கள் 13வது திருத்த சட்டத்தினை தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்றார்கள் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதனை உள்ளிட்டிருந்தோம். மேலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் விடயமாக 13வது திருத்த சட்டத்தினையும் மாகாண சபை முறைமையையும் கருதுகின்ற போது அதனை அர்த்த புஷ்டியான நிர்வாக கட்டமைப்பாக செயல்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம். ஆகவே 13வது திருத்த சட்ட விடயத்தில் எமது நிலைப்பாட்டை விடவும் தமிழ் மக்களின் நிலைப்பாடே முக்கியமானது. அதே நேரம் தோழர் அனுருகுமார தலைமையிலான அரசாங்கமானது அனைத்து மக்களின் ஆணையுடனேயே ஆட்சி பொறுப்பினை பெற்றுள்ளது. இதனால் அது அனைத்து மக்களுக்கான அரசாங்கமாக செயற்பட உள்ளதோடு மக்கள் நலன்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கைதிகள் இல்லை என்று பழைய பல்லவியை பாடாமல் அவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசியல் கைதிகள் தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் கருத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறுகின்றார்.
இவர் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் தம்பி மகன். இன்றைய ஜேவிபி அரசில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர். அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கின்றது. இது எங்களுக்கு பழகி போன ஒரு பழைய பல்லவி. இன்று புது புரட்சி மாற்றம் செய்ய போகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த புரட்சி அரசாங்கமும் அதை அரைத்துமாவியை அரைக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதால் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்று அமைச்சர் ஹேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ரணிலின் கட்சியும் சஜித்தின் கட்சியும் தேர்தல்களில் படுதோல்வியடைந்த கட்சிகள். இவ்விரு கட்சிகளும் இணைவதால் அந்த கட்சிகளில் அல்லது நாட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. இந்த கட்சிகளின் இணைவு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஒருபோதும் சவாலாக அமையாது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தனிச்சிறப்பு இருந்தது. அதை இறுதியில் ரணில் இல்லாதொழித்துவிட்டார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஆரம்பத்தில் மக்கள் அலை மெல்ல வீசியது. எனினும் சஜித்தின் இயலாமையை அறிந்த மக்கள் அந்த கட்சியை நிராகரித்து விட்டார்கள். ரணிலினதும் சஜித்தினதும் தலைவர் பதவி ஆசையே இந்த இரண்டு கட்சிகளினதும் வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போலி வைத்தியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்னூர் அரசால் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், வடக்கு உட்பட நாட்டின் 9 மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் சிலர் கடமையாற்றுகின்றார்கள். அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவத்துறை மகத்தானது. போலி வேடம் தயாரித்து வெறும் மருத்துவத்துறைக்குள் உள்நுழைய முடியாது. மக்களின் உயிருடன் விளையாடு அவருக்கும் இடமளிக்க முடியாது என சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஆரம்பமாகியிருந்தது. இருவருக்கும் இடையிலான சந்திப்பு சீன நாட்டு நேரப்படி இன்று மாலை 5 மணிக்கு மக்கள் மண்டபத்தில் ஆரம்பமாகியது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அங்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது முக்கிய 7 உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார சீன ஸ்தாபக தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்தில் தனது அஞ்சலியை செலுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய ஜனாதிபதி ஜோன் சுகியேல் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிய போராட்டங்களுக்கு மத்தியில் இன்று புதன்கிழமை அதிகாலை அவர் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தென்கொரிய ஜனாதிபதி ஜோன் சுகியேல் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டுகள் விவகாரத்தில் ஜனவரி 3ஆம் தேதி கைது செய்ய முற்பட்ட போதும் அவரது ஆதரவாளர்களின் போராட்டத்தால் கைது நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அவரை கைது செய்யும் இரண்டாவது முயற்சியில் புதன்கிழமை அதிகாலையில் ஜோன் சுகியோலின் வீட்டின் முன் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் கூடியுள்ளனர். ஆனால் கைது நடவடிக்கை குறித்து முன்னரே அறிந்ததைப் போல ஜோன் சுகியோலின் ஆதரவாளர்கள் 6500 பேர் ஒன்று கூடி பதாகைகளுடன் போராட்டம் நடாத்தினர். மேலும் மனித சங்கிலி போராட்டமும் நடாத்தினர். போராட்டம் நடாத்தியவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்களே. இதனைத் தொடர்ந்து ஜூன் சுகியோலின் வழக்கறிஞர்களும் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடாத்தினார்கள். எவ்வாறாயினும் தடைகளை மீறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.